இப்ப அட் பிரசன்ட்ல எப்படி வாழ்றது? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப எப்படி நம்ம டியூன் ஆயிருக்கோம் அப்படின்னம்னா, நம்ம அடுத்த இடத்த நோக்கி ஓடணும், ஓடணும், ஓடணும்னு சொல்லி தான் நெனைக்கிறோம். ஆக்சுவலா நம்ம பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிச்சுட்டோம்னா, உங்களுக்குள்ள அந்த பிரசன்ட்ல இருக்கிற நாய்க்குட்டி இருக்கு இல்லைங்களா? அது நீங்க என்ன கேட்கிறீங்களோ, அத உங்க கிட்ட கொண்டாந்து குடுத்துரும். ஆனா, நம்ம என்ன பண்றோம்? இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்னு சொல்லி நெறைய கேள்விகளா வச்சுட்டே இருக்கிறோம். அந்த கேள்விகள் அதிகமாக, அதிகமாக உங்கள சுத்தி இந்த தேவையில்லாத அந்த நாய்க்குட்டி தான் வந்து நிக்கும். உங்களுக்கு தேவையான அந்த நாய்க்குட்டி உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா, உங்க மனசுல முதல்ல ஒரு அமைதி இருக்கணும். அட் பிரசன்ட்ல நம்ம வாழ நினைக்கணும். இப்ப அட் பிரசன்ட்ல எப்படி வாழ்றது? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் சொல்யூஷனா சொல்லணும் அப்படின்னா, நீங்க உங்க மனச புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான விஷயம் நம்ம மனச நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஆனா, இங்க இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான விஷயமும் நம்ம மனச நம்ம பார்த்த இந்த எக்ஸ்டர்னல் டேட்டா வச்சு புரிஞ்சுக்கிறது தான். நம்ம நெறைய விஷயத்த எக்ஸ்டர்னல் டேட்டாவாவே போட்டுருக்கோம். அதனால தான் நம்ம நெறைய இடத்துல ஷீல்டு போட்டு நிக்கிறோம். அது உங்களோட இன்டர்னல் டேட்டாவா மாறிருச்சு அப்படின்னா, அது உங்களோட கேரக்டரிஸ்டிக்கா மாறிரும். அது அப்படி மாறிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அட் பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிச்சுருவீங்க.